ரிஷப ராசிக்கு 2025ஆம் ஆண்டு அதன் இறுதிக்கட்டத்திற்குள் நுழைந்துள்ளது. டிசம்பர் மாதத்தின் கடைசி 15 நாட்கள் டிசம்பர் 16 முதல் 31 வரை வெறும் நாட்காட்டி அல்ல, மாறாக சுயபரிசோதனை, முடிவெடுப்பது மற்றும் திசை அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பாகும். ரிஷப ராசிக்கு இந்த காலம் உண்மையான முன்னேற்றம் எப்போதும் சத்தத்தால் பிறப்பதில்லை, மாறாக பொறுமை மற்றும் பகுத்தறிவால் பிறக்கிறது என்பதை புரிந்துகொள்ள உதவுகிறது. நீங்கள் இதுவரை வளர்த்துக்கொண்ட எண்ணங்கள், உறவுகள் மற்றும் செயல்கள் இப்போது உங்கள் திசையை தீர்மானிக்கும் என்பதை கிரக இயக்கங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த வீடியோவில் டிசம்பர் 16 முதல் 31, 2025 வரையிலான காலம் ரிஷப ராசிக்கு தொழில், பணம், உறவுகள் மற்றும் சுய வளர்ச்சி தொடர்பாக என்ன என்பதை ஆராய்வோம். இது வெறும் கணிப்போ அல்ல, காலத்துடனான உரையாடல். கிரக சமிக்ஞைகளை புரிந்துகொண்டு ஆண்டின் இறுதி தருணங்களை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம். முதலில் ஒரு நல்ல செய்தி. உங்கள் விதி மற்றும் கர்மாவின் அதிபதியான சனி மகாராஜ் உங்கள் 11வது வீட்டில் நன்மைகளின் வீடாக வைக்கப்படுகிறார். மிக முக்கியமாக அவர் நேரடி இயக்கத்தில் இருக்கிறார். கர்ம கடவுள் நன்மைகளின் வீட்டில் அமர்ந்தால் என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். அதாவது உங்கள் கடின உழைப்பு வீணாகாது. சனி இங்கே ஒரு பாதுகாப்பு கேடயமாக செயல்படுகிறார். மற்ற கிரகங்கள் எவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் சனி உங்கள் வருமான ஓட்டத்தை வறண்டு போகச் செய்வார். இது ஒரு சக்தி வாய்ந்த ராஜயோகம். இப்போது 2வது வீட்டை பாருங்கள், உங்கள் செல்வம் மற்றும் குடும்பத்தின் வீடு. செல்வத்தின் அதிபதியான வியாழன் இங்கே அமர்ந்திருக்கிறார், ஆனால் அது பிற்போக்கு. ஒரு பிற்போக்கு கிரகம் முயற்சியை குறிக்கிறது, அதாவது ஒரு கிரகம் வழக்கத்தை விட 3 மடங்கு அதிக சக்தி வாய்ந்ததாகிறது. செல்வ வீட்டின் அதிபதி பிற்போக்குத்தனமாக இருக்கும்போது அது பழைய முதலீடுகளை மீண்டும் பார்க்க உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது. இது புதிய விரிவாக்கத்திற்கான நேரம் அல்ல, மாறாக உங்களிடம் ஏற்கனவே உள்ளதை ஒருங்கிணைப்பதற்கான நேரம். நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய இடம் இதுதான். டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் உங்கள் 8வது வீடான தனுசு ராசியில் நுழைந்தார். செவ்வாய் ஆற்றலை குறிக்கிறது, ஆனால் 8வது வீடு ஒரு குழி, பேரழிவு மற்றும் திடீர் மாற்றத்தை குறிக்கிறது. டிசம்பர் 16ஆம் தேதி என்ன நடக்கும்? உங்கள் மகிழ்ச்சியின் அதிபதியான சூரியனும் இந்த 8வது வீட்டிற்குள் நுழைவார். நெருப்பும் துப்பாக்கி குண்டும் ஒரே வீட்டில் ஒன்றாக இருக்கும். கதை அங்கு முடிவடையவில்லை. டிசம்பர் 20ஆம் தேதி உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் இந்த 8வது வீட்டிற்குள் நுழைவார். அதன் ஜோதிட அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். லக்னத்தின் அதிபதி நீங்கள், மகிழ்ச்சியின் அதிபதி உங்கள் ஆறுதல், 7வது வீட்டின் அதிபதி உங்கள் துணை, அனைவரும் 8வது வீட்டிற்குள் செல்லும்போது அதை திரஹிமம் யோகா என்று அழைக்கலாம். இதன் பொருள் வாழ்க்கையின் கவனம் வெளி உலகத்திலிருந்து நெருக்கடி மேலாண்மை, ஆரோக்கியம் மற்றும் தனிப்பட்ட உறவுகளுக்கு மாறும். சனி பணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார், ஆனால் 8வது வீட்டில் உள்ள கிரகங்கள் கவனமாக இருங்கள் என்று கூறுகிறார்கள். இது நாம் சமநிலைப்படுத்த வேண்டிய ஒரு முரண்பாடு. இப்போது உங்கள் தொழில் மற்றும் நிதி பற்றி விரிவாக விவாதிப்போம். நிதி நிலைமை சுவாரஸ்யமானது. சனி 11ஆம் வீட்டில் இருக்கிறார், எனவே பணப்புழக்கம் பராமரிக்கப்படும். பணம் வரும், நல்ல பணம் வரும். ஆனால் ஒரு பிடிப்பு உள்ளது. 2வது வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு கடன் மற்றும் எதிரிகளை குறிக்கும் 6வது வீட்டை பார்க்கிறார். இதன் பொருள் நீங்கள் பழைய கடன்களை திருப்பிச் செலுத்த வேண்டிய அழுத்தத்தில் இருக்கலாம். மேலும் மிகப்பெரிய எச்சரிக்கை. சூரியன் தனுசு ராசியில் நுழையும் டிசம்பர் 16ஆம் தேதி கர்மங்கள் தொடங்கும். புதிய வாகனம் வாங்குவது, புதிய சொத்து பதிவு செய்வது அல்லது புதிய வீட்டிற்குள் நுழைவது போன்ற கர்மங்களின் போது எந்த நல்ல வேலைகளையும் நமது வேதங்கள் தடை செய்கின்றன. எனவே நீங்கள் சொத்து வாங்க திட்டமிட்டிருந்தால் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் அதை முடிக்குமாறு நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். டிசம்பர் 16 முதல் 31ஆம் தேதி வரை சொத்து ஆவணங்களில் கையொப்பமிடுவது சட்ட சிக்கல்களை ஏற்படுத்த அதிக வாய்ப்புள்ளது. ஆவணங்களில் பிழைகள் இருக்கலாம் என்று தரவு தெளிவாக குறிக்கிறது. எனவே ஆசைப்பட வேண்டாம்.
இந்த நேரம் வேலையில் இருப்பவர்களுக்கு சற்று கடினமாக இருக்கலாம். ஏன்? இதன் பின்னணியில் உள்ள தர்க்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். சூரியன் அரசாங்கத்தையும் உங்கள் முதலாளியையும் குறிக்கிறது. சூரியன் 8வது வீடான மறைவான வீடான அலுவலகத்தில் நுழையும்போது, அலுவலகத்தில் உங்களுக்கு எதிராக சதித்திட்டங்கள் தீட்டப்படுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது. டிசம்பர் 16 ஆம் தேதிக்குப் பிறகு உங்கள் முதலாளியின் மனநிலை திடீரென மாறக்கூடும். நீங்கள் தினமும் செய்யும் வேலையில் குறைபாடுகள் காணப்படலாம். உங்கள் சக ஊழியர்கள் உங்கள் முதுகுக்குப் பின்னால் உங்களைப் பற்றி மோசமாக பேசலாம். இந்த நேரத்தில் அமைதியாக இருப்பதே தீர்வு. கூட்டங்களில் அதிகமாக பேசுவதை தவிர்க்கவும். இறுதியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் இப்போது வாக்குவாதம் செய்வது உங்களை நீங்களே சுட்டுக்கொள்வது போன்றது. தொழிலதிபர்களுக்கு, குறிப்பாக கூட்டாண்மைகளில் செயல்படுபவர்களுக்கு இது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம். உங்கள் 7வது வீட்டின் அதிபதியான செவ்வாய் 8வது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. இது உங்கள் துணையுடன் மோதல்கள் அல்லது உங்கள் துணையின் உடல் நலக்குறைவு காரணமாக வணிக இழப்புகளை குறிக்கலாம். ஒருங்கிணைப்பில் முறிவு ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளது. ஆனால் ஒவ்வொரு நாணயத்திற்கும் ஒரு மறுபக்கம் உள்ளது. 8வது வீடு ஆராய்ச்சி, ஆழமான அறிவு மற்றும் காப்பீட்டின் வீடு. எனவே நீங்கள் தரவு அறிவியல், மருத்துவத்துறை, மருந்தகம், வரிவிதிப்பு அல்லது ஜோதிடத்தில் இருந்தால் டிசம்பர் 16 முதல் 31 வரையிலான காலம் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தரும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவர்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பிரச்சினைக்கு நீங்கள் ஒரு தீர்வை காண்பீர்கள். இப்போது இந்த 15 வாரத்தின் மிக முக்கியமான பகுதிக்கு வருகிறோம். உங்கள் உறவுகள் மற்றும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை. இங்கே எனக்கு உங்கள் முழு கவனம் தேவை. திருமண வாழ்க்கையைப் பொறுத்தவரை 7வது வீட்டின் அதிபதியான செவ்வாய் 8வது வீட்டில் இருக்கிறார். இது ஒரு மங்கள தோஷம் போன்ற விளைவை உருவாக்குகிறது. மேலும் சூரியன் அல்லது ஈகோவும் அங்கு வந்துவிட்டது. டிசம்பர் 16 முதல் 25 வரை உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் இடையே சிறிய விஷயங்களுக்காக ஈகோ மோதல் ஏற்படக்கூடும். உங்கள் மாமியார் சொல்லும் ஏதோ ஒன்றால் நீங்கள் புண்படலாம். இந்த நேரத்தில் சரியாக இருப்பதை விட ஒன்றாக இருப்பது முக்கியம் என்பது எனது அறிவுரை. ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டால் அமைதியாக இருங்கள். டிசம்பர் 20 ஆம் தேதிக்குப் பிறகு சுக்கிரன் 8வது வீட்டில் நுழையும்போது நீங்கள் உணர்ச்சி ரீதியாக புண்படுவீர்கள். உங்கள் துணை உங்களைப் புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் உணரலாம். ஆனால் இது கிரக செல்வாக்கு. அதை கடந்து செல்ல விடுங்கள். உறவுகளில் இருப்பவர்களுக்கு டிசம்பர் 20 ஆம் தேதிக்குப் பிறகு நேரம் நம்பிக்கை பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும். சந்தேகத்தின் புழு உறவை அழிக்கக்கூடும். தனிமையில் இருப்பவர்களுக்கு டிசம்பர் 6 ஆம் தேதி 7வது வீட்டிற்கு புதன் நுழைவது திருமண பேச்சுவார்த்தைகளை தூண்டியிருக்கலாம். ஆனால் டிசம்பர் 16 ஆம் தேதிக்குப் பிறகு விஷயங்கள் கொஞ்சம் சிக்கிக்கொள்ளக்கூடும். இப்போது எந்த உறுதிமொழிகளையும் எடுக்க வேண்டாம். ஜனவரி வரை காத்திருங்கள். நண்பர்களே, இப்போது நான் குறிப்பாக நம் வீட்டின் வேம்பு, நமது கிரகணங்களைப் பற்றி பேச விரும்புகிறேன். நீங்கள் ஒரு ரிஷபராசி இல்லத்தரசி என்றால் சோனா முதல் டிசம்பர் 31 வரையிலான காலம் உங்களுக்கு பல பொறுப்புகளையும் சில சவால்களையும் தருகிறது. நீங்கள் பெரும்பாலும் அனைவரின் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் கவனித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் இந்த 15 நாட்களில் உங்களை நீங்களே கவனித்துக் கொள்வது மிகவும் முக்கியம் என்று கிரகங்கள் உங்களுக்கு சொல்கின்றன. ஜோதிடத்தில் 4வது வீடு உங்கள் வீட்டின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் குறிக்கிறது. அதன் அதிபதி சூரியன். டிசம்பர் 16 ஆம் தேதி சூரியன் உங்கள் 8வது வீட்டிற்குள் நுழைவார். இது உங்கள் வீட்டுச் சூழலை நேரடியாக பாதிக்கும். பதட்டங்கள் திடீரென எழ வாய்ப்பு உள்ளது. புதைந்து கிடந்த சில பழைய பிரச்சினைகள் திடீரென்று மேலெழும்பக்கூடும். நீங்கள் வீட்டை நிர்வகிக்க எவ்வளவு அதிகமாக முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு மக்கள் சிறிய விஷயங்களால் எரிச்சலடைவார்கள். இந்த நேரத்தில் வீட்டில் முழுமையை எதிர்பார்ப்பதைத் தவிர்க்க வேண்டும் என்பதே எனது அறிவுரை. ஏதாவது சிதறி அல்லது முழுமையடையாமல் இருந்தால் அதை மனதில் கொள்ளாதீர்கள். தூய்மையை விட அமைதியே பேணுவது முக்கியம்.
இது மிக முக்கியமான விஷயம். 8வது வீடு உங்கள் மாமியாரை குறிக்கிறது. செவ்வாய் மற்றும் சூரியன் இருவரும் அங்கு வைக்கப்படுகிறார்கள். ஒரு எச்சரிக்கை: டிசம்பர் 16 ஆம் தேதிக்குப் பிறகு உங்கள் மாமியார் அல்லது உங்கள் மைத்துனியுடன் உங்கள் மாமியாருடன் மோதல் ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது. அவர்கள் சொல்லும் ஏதாவது உங்களை புண்படுத்தலாம். மறுபுறம் உங்கள் கணவரின் கோபமும் கோபமாக இருக்கும். செவ்வாய் 8வது வீட்டில் இருப்பதால் அவர் தனது கோபத்தை வீட்டில் வெளிப்படுத்தக்கூடும். உங்கள் கணவர் கோபமாக இருக்கும்போது அல்லது அவரது மாமியாரிடமிருந்து அவதூறுகளைப் பெறும்போது அமைதியாக இருப்பதுதான் தீர்வு. டிசம்பர் 31 ஆம் தேதிக்குப் பிறகு பதிலளிக்க சரியான நேரம் வரும். இப்போது வாக்குவாதம் செய்வது விஷயங்களை மோசமாக்கும். சகோதரிகளே, டிசம்பர் 20 ஆம் தேதி உங்கள் லக்னமான சுக்கிரன் 8வது வீட்டில் நுழையும்போது அது உடல்நலம் தொடர்பான அல்லது ஹார்மோன் பிரச்சினைகளை கொண்டு வரக்கூடும். குறிப்பாக பெண்களுக்கு முதுகுவலி, கால் வீக்கம் அல்லது சிறுநீர் தொற்று போன்ற பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். நீங்கள் அடிக்கடி உங்கள் நோய்களை ஒரு சிறிய வலி என்று கூறி நிராகரிக்கிறீர்கள். ஆனால் இந்த முறை அதை செய்யாதீர்கள். செவ்வாய் அறுவை சிகிச்சைக்கு ஒரு காரணியாகும். எனவே சிறிய பிரச்சினைகளைக் கூட புறக்கணிக்காதீர்கள். மருத்துவரை பாருங்கள். குரு 2வது வீட்டில் பின்னோக்கிச் செல்கிறார். ஒரு இல்லத்தரசியாக நீங்கள் வீட்டின் நிதி அமைச்சராகவும் இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் வீட்டு பட்ஜெட் சற்று சீர்குலைக்கப்படலாம். வீட்டு பழுதுபார்ப்போ, செயலிழப்பு, சாதனம் அல்லது விருந்தினர்களின் வருகை போன்ற எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். இது உங்கள் சேமிப்பை வீணாக்கக்கூடும். டிசம்பர் 16 முதல் 31 வரை சற்று அமைதியாக இருப்பது நல்லது. அடுத்த மாதத்திற்கு அத்தியாவசியமற்ற வாங்குதல்களை ஒத்திவைக்கவும். ஒட்டுமொத்தமாக இந்த 15 நாட்கள் உங்கள் பொறுமையை சோதிக்கின்றன. நீங்கள் வீட்டின் மையம். நீங்கள் உடைந்தால் வீடு சிதைந்துவிடும். எனவே காலையில் 5 நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்குங்கள். தியானம் செய்து சிவபெருமானுக்கு தண்ணீர் வையுங்கள். இந்த நேரம் கடந்து போகும். இப்போது உங்கள் ஆரோக்கியத்தைப் பற்றி பேசலாம். 8வது வீட்டில் கிரகங்கள் கூடும் போதெல்லாம் அது உடல் அசௌகரியத்தை குறிக்கிறது. டிசம்பர் 16 ஆம் தேதி சூரியனும் செவ்வாயும் ஒன்றாக இருப்பார்கள். உடலில் பித்தம் அல்லது வெப்பம் அதிகரிக்கும். உங்களுக்கு அமிலத்தன்மை, இரத்த அழுத்தம் மற்றும் கண் எரிச்சல் ஏற்படலாம். ஆனால் டிசம்பர் 20 ஆம் தேதிக்குப் பிறகு உண்மையான ஆபத்து உள்ளது. உங்கள் லக்னமான சுக்கிரன் 8வது வீட்டில் நுழையும்போது அது உங்கள் உடலை பலவீனப்படுத்தும். எலும்பு மற்றும் தசைவலி, கால்வலி, சியாட்டிகா அல்லது திடீர் சுருள்சிரை நாளங்கள் ஏற்படலாம். 8வது வீட்டில் செவ்வாய் இருப்பது அறுவை சிகிச்சை அல்லது வெட்டுக்களுக்கு ஒரு காரணியாகும். நீங்கள் சமையலறையில் வேலை செய்கிறீர்கள் அல்லது வாகனம் ஓட்டுகிறீர்கள் என்றால் மிகவும் கவனமாக இருங்கள். உங்களுக்கோ அல்லது உங்கள் துணைவருக்கோ நாள்பட்ட நோய் இருந்தால் இந்த நேரத்தில் அது மீண்டும் தலை தூக்கலாம். இருப்பினும் நல்ல செய்தி என்னவென்றால் குருவின் பார்வை 8வது வீட்டில் நீண்ட ஆயுளை பாதுகாக்கிறது. அதாவது பெரிய துன்பங்கள் எதுவும் ஏற்படாது. ஆனால் உடல் அசௌகரியம் நிச்சயமாக ஒரு கவலையாக இருக்கும். மாணவர்களுக்கு இது ஒரு கலவையான நேரம். புதன் கல்வியின் காரகன். மாத இறுதி வரை புதனின் நிலை சாதகமாக இருக்கும். ஆராய்ச்சி அல்லது ஆழ்ந்த படிப்பை தொடரும் மாணவர்களுக்கு 8வது வீட்டில் உள்ள கிரகங்கள் உதவியாக இருக்கும். இருப்பினும் சோம்பேறித்தனம் உங்கள் மிகப்பெரிய எதிரி. நீங்கள் விட்டுக் கொடுத்தால் சனி பகவான் உங்களுக்கு வெற்றியை தரத் தயாராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளையும் பார்ப்போம். உங்கள் நாட்குறிப்பை எடுத்து இந்த தேதிகளை குறித்துக் கொள்ளுங்கள். டிசம்பர் 16 எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று சூரியன் 8வது வீட்டிற்குள் நுழைவார். இன்று கர்மாஸ் தொடங்குகிறது. உங்கள் தந்தை அல்லது முதலாளியுடன் எந்த வாக்குவாதங்களையும் தவிர்க்கவும். அமைதியே பேணுங்கள். டிசம்பர் 17, 2018 மற்றும் 19 ஆகிய தேதிகள் சற்று சிறப்பாக இருக்கும். சந்திரனின் நிலை காரணமாக நீங்கள் உறவுகளில் முன்னேற்றங்களை அனுபவிப்பீர்கள். உங்கள் துணையுடன் சண்டையிட்டிருந்தால் மன்னிப்பு கேட்க இவை சிறந்த நாட்கள். டிசம்பர் 20 மற்றும் 21 தேதிகள் மிகவும் ஆபத்தானவை.
சுக்கிரன் 8வது வீட்டிற்குள் நுழைகிறார். உங்கள் உடல் நலம் திடீரென்று மோசமடையக்கூடும். உங்களுக்கு காய்ச்சல், தொற்று அல்லது வயிற்று வலி ஏற்படலாம். இந்த 2 நாட்களில் நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கவும். டிசம்பர் 22 முதல் 28 வரை மாதத்தின் சிறந்த நேரம். ஆம், 8வது வீட்டில் கொந்தளிப்பு இருந்தபோதிலும் சனி பகவான் மற்றும் சந்திரனின் நட்சத்திர கூட்டம் உங்களுக்கு திடீர் நிதி ஆதாயங்களை தரும் ஒரு கலவையை உருவாக்குகிறது. உங்கள் வாழ்க்கையில் நல்ல செய்திகளை பெறலாம். சிக்கிய பணம் திரும்ப கிடைக்கும். நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். இந்த வாரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடினமாக உழைக்கவும். நல்ல பலன்களைப் பெறுவீர்கள். டிசம்பர் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் நிதி இழப்போ ஏற்பட வாய்ப்புள்ளது. புதன் 29ஆம் தேதி 8வது வீட்டிற்குள் நுழைவார். இந்த 2 நாட்களில் ஆன்லைன் பரிவர்த்தனைகளில் மிகவும் கவனமாக இருங்கள். நண்பருக்கு கடன் கொடுக்காதீர்கள். உங்கள் பணம் திரும்பப் பெறப்படாது. ஆண்டின் கடைசி நாளான டிசம்பர் 31ஆம் தேதி உங்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்கும். நீங்கள் மனரீதியாக வலிமையாக உணருவீர்கள். நீங்கள் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிடுவீர்கள். 2026ஆம் ஆண்டை புன்னகையுடன் வரவேற்பீர்கள். நண்பர்களே, கிரகங்களில் இருந்து பிரச்சினைகள் எழுகின்றன. மேலும் கிரகங்கள் தீர்வுகளையும் கொண்டுள்ளன. இந்த சவாலான நேரத்தை எளிதாக்க நான் 3 எளிய ஆனால் சக்தி வாய்ந்த தீர்வுகளை பகிர்ந்து கொள்கிறேன். 8வது வீட்டில் நெருப்போ உறுப்போ அதிகரித்துள்ளதால் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகத்தை அமைதிப்படுத்துவதே முதல் தீர்வு. இந்த அமைதி அவசியம். டிசம்பர் 16ஆம் தேதி முதல் தினமும் காலையில் ஒரு செம்புப் பாத்திரத்தில் தண்ணீர் குடிக்கவும். அதில் சிறிது வெல்லம் மற்றும் குங்குமம் சேர்த்து சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் செய்யுங்கள். நீர் செவ்வாய் மற்றும் சூரியனின் வெப்பத்தை தணிக்கும். வெல்லம் சூரியனின் காரணியாகும். இது உங்கள் ஈகோவை கட்டுக்குள் வைத்திருக்கும் மற்றும் எலும்பு பிரச்சினைகளை தடுக்கும். 2வது பரிகாரம் 8வது வீட்டின் தொல்லைகளை தவிர்ப்பது. 8வது வீடு மரணம் போன்ற துன்பத்தையும் ஏற்படுத்தும். அதன் கட்டுப்பாட்டாளர் மகா காலம். இந்த 15 நாட்களில் எந்த திங்கள் அல்லது திங்கட்கிழமைகளிலும் ஒரு சிவன் கோவிலுக்குச் செல்லுங்கள். சிவலிங்கத்திற்கு பச்சை பால் படைக்கவும். பால் சந்திரனின் காரணியாகும். இது மனதை அமைதிப்படுத்துகிறது. மேலும் சிவனின் அருளால் விபத்துக்கள் தவிர்க்கப்படுகின்றன. 3வது பரிகாரம் சுக்கிரன் மற்றும் உறவுகளுக்கானது. டிசம்பர் 20ஆம் தேதிக்குப் பிறகு சுக்கிரன் பாதிக்கப்பட்டால் பர்பி அல்லது கீர் போன்ற வெள்ளை இனிப்புகளை ஒரு ஏழை பெண்ணுக்கு அல்லது வெள்ளிக்கிழமைகளில் ஒரு கோவிலுக்கு தானம் செய்யுங்கள். இது சுக்கிர தோஷத்தை குறைக்கும் மற்றும் உங்கள் படுக்கையறையின் அமைதி தொந்தரவு செய்யாமல் தடுக்கும். இந்த நேரத்தில் சரஸ்வதி தேவியே உங்கள் பேச்சில் வைத்திருப்பது ஒரு சிறப்போ ஆலோசனை. புதன் 7வது வீட்டில் இருக்கிறார். நீங்கள் என்ன சொன்னாலும் அது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். கடுமையான வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்கவும். இறுதியாக நான் இதைச் சொல்ல விரும்புகிறேன். கிரகங்களும் நட்சத்திரங்களும் நமக்கு பாதையைக் காட்டுகின்றன. நாம்தான் அதில் நடக்க வேண்டும். டிசம்பர் 16 முதல் 31 வரையிலான காலம் நிச்சயமாக கொஞ்சம் கடினமானது, ஆனால் அது உங்களை வலுப்படுத்த வருகிறது. இரும்பு நெருப்பில் பதப்படுத்தப்படும்போதுதான் அது எக்காக மாறும். இது உங்கள் கடின உழைப்புக்கான நேரம். உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தை நேசிக்கவும். சனி தேவரை நம்பவும். உங்கள் கடின உழைப்புக்கு அவர் நிச்சயமாக உங்களுக்கு வெகுமதி அளிப்பார். பயப்பட ஒன்றுமில்லை. கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. 2026 உங்களை வரவேற்க திறந்த கரங்களுடன் காத்திருக்கிறது. என்னை நம்புங்கள், இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய கொண்டுவரும். இந்த விரிவான பகுப்பாய்வை நீங்கள் ரசித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும். உங்கள் ரிஷபராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதனால் அவர்களும் விழிப்புடன் இருக்க முடியும். ஆம், கருத்து பிரிவில் உங்கள் விருப்பமான தெய்வம் அல்லது ஜெய் சனி தே பெயரை எழுதி உங்கள் இருப்பை குறிக்கவும். உங்கள் கருத்துக்கள் என்னை பெரிதும் ஊக்குவிக்கின்றன. சேனலுக்கு குழு சேர்ந்து மணி ஐகானை அழுத்தவும். ஏனெனில் 2026ஆம் ஆண்டுக்கான வருடாந்திர ஜாதகமும் விரைவில் வருகிறது.
நீங்கள் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கட்டும். இந்த விருப்பத்துடன் நான் உங்களுக்கு விடைபெறுகிறேன். ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவ்.